Basic fundamental knowledge. இப்போ பேசிக் கான்செப்ட்ஸ் லைக் ஃப்ராக்ஷன், அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி, மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸோட ஃபவுண்டேஷன் நீங்கள் ப்ராப்பராக சின்னதுலேயே நீங்கள் கற்றுக்கிட்டா தான் ஃப்யூச்சரில் ஹையர் ஸ்டடீஸ்ன்னு வரும்போது டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். நீங்கள் அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்காத பிரச்சனை தான் உங்களால் ஃபர்தராக ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும்போது மேக்ஸில் உங்களுக்கு அது வந்து கஷ்டமாக. அண்டர்ஸ்டாண்ட் மேத்தமேட்டிக்கல் நொட்டேஷன் அண்ட் டெர்மினாலஜி. இப்போ நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ், ரூட்ஸ், ஃப்ராக்ஷன், டெசிமல் நொட்டேஷன், சயின்டிஃபிக் நொட்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் டெர்மினாலஜின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி, கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த அடிஷன், சப்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ்ன்னு வரும்போது நம்ம அதை வந்து வேறு மாதிரி கான்செப்ட்ஸில் கேட்குறாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பாருங்கள். அண்ட் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அதே மாதிரி இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ப்ராப்ளமேட்டிக் சம்ஸில் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனி நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் எப்படி மேக்ஸ் எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.